ஈரானோட அரசாங்கம் $60,000 இந்த ஒரு போர்க்கால சூழலிலும் அவங்களுடைய மக்களுக்கு பரிசு தரதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பரிசு யாருக்கு கிடைக்கும்னா, அமெரிக்காவோட F-15 ஈகிள் விமானத்தோட விமானியை யாரு பிடிச்சு தரீங்களோ அவங்களுக்கு தரதா அறிவிச்சிருக்காங்க. என்னதான் ஆச்சு அன்பு? கிட்டத்தட்ட 2 நாட்களா இது போல செய்தி வைரலாகவும் இருக்கு, ட்ரெண்டிங்காகவும் இருக்கு. நீ எதுவுமே பேசல அப்படிங்கிற போல உங்களுக்கு தோணலாம். இதற்கான முழு டீட்டெயில், அதாவது பாதியாவது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது போல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு இனிமேல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தாங்க வீடியோ பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ரொம்ப முக்கியம் லைக் அண்ட் கமெண்ட். நான் என்ன தகவல் சொல்றேனோ அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரே ஆள் மட்டும்தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டென்ட் தேடுறதா இருக்கட்டும், கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுறதா, அதாவது அந்த கண்டென்ட் பற்றி பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு வீடியோவுக்கு செலவு பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் எனக்கு பெருசாக சப்போர்ட் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு நபருமே சப்போர்ட் பண்ணால் தான் நான் மேலே வளர்ந்து வர முடியும். என்னை போல் பிள்ளைகள் வளர்ந்து வந்தால் தான் நீங்கள் நிறைய தகவல்களை இன்னும் பார்த்தீங்கன்னா எளிமையாக இது போல் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது கரெக்டாக ஏப்ரல் 3ஆம் தேதி 2026 இந்த மாதம் F-15 ஈகிள் அப்படிங்கிற அமெரிக்காவோட போர் விமானத்தை ஈரான் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஏவுகணை மூலமா இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் மூலமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சரியாக தகவல் கிடைக்கல. ஆனால் ஈரான் அமெரிக்காவோட F-15 ஈகிள் விமானத்தை தாக்கியிருக்காங்க, அது சேதமடைஞ்சிருக்கு, அது ஈரானுடைய நிலப்பகுதியிலுமே விழுந்திருக்கு அப்படிங்கிற போல தகவல் வந்துச்சு. அந்த தகவல் வந்ததுக்கு அப்புறமே அமெரிக்காவோட மீட்பு குழுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் வருது. சேதமடைஞ்ச அந்த விமானத்தில் இருந்த 2 விமானிகளுமே உயிர் தப்பிச்சாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விமானத்திலையும் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாராஷூட் இருக்கும், அதாவது வான்குடை அப்படிங்கிற போல தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த விமானம் சேதம் அடைஞ்ச உடனே அவங்க எஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த விமானம் கீழே வரும்போது வான்குடையை திறப்பாங்க. ஈரானோட வெவ்வேறு நிலப்பரப்புல 2 விமானிகளுமே கீழே தரையிறக்கப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து ஈரானோட அரசாங்கம் கண்ணிலையும் மாட்டாம, அவங்களுடைய மிலிட்ரி கண்ணிலையும் மாட்டாம, இதை இல்லாம அங்க இருக்க பொதுமக்களுடைய கண்ணிலையும் மாட்டாமல் இல்ல பொதுமக்களா அவங்க மாற ஆரம்பிக்கணும். அதுக்கு எல்லாமே பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கப்பட்ட ராணுவ வீரர்களா தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா ராணுவனாவே உங்களுக்கு தெரியும், எதிரி நாட்டுல மாட்டிக்கிட்டா அங்கிருந்து எப்படி தப்பிக்கணும், இல்ல அங்க எப்படி பாதுகாப்பாக அந்த இடத்துல பயணிக்கணும் அப்படிங்கறத எல்லா நாட்டு ராணுவத்துக்குமே அவங்களுடைய நிறைய பயிற்சிகளோட அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது போன்ற நிலைமையில நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், அமெரிக்காவோட மீட்பு குழுக்கு தகவல் கிடைச்சிருந்ததுன்னு சொல்லி. அந்த தகவல் கிடைச்ச உடனே அவங்களுடைய மீட்பு குழு ஈரானோட வான்பரப்பில் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வான்பரப்பில் பறக்கக்கூடிய விமானங்கள் முக்கியமாக என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது முக்கியமான விமானம் போயிங் E-3 சென்ட்ரி அப்படிங்கிறது. அந்த விமானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் கீழே பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இந்த போயிங் E-3 விமானத்தோட முக்கியமான வேலை என்னென்னா, அது எந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு கீழே நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குது, அதாவது எதிரி எங்கெங்கே இருக்கிறாங்க, இல்லை நம்ம வீரர்கள்ட்டேருந்து எதுவும் சிக்னல் வருதா, இது போல் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹெலிகாப்டருக்கு தகவல் கொடுக்கும். அப்போ அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் செயல்பட்டு எதிரி எதுவும் நமக்கு பாதுகாப்பு இல்லாத போல் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள தாக்குறதுக்கும், இல்லை நம்மளுடைய வீரர்கள் சிக்னல் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் வீரர்களை மீட்கவும். இதை இல்லாமல் ஹெலிகாப்டர்ஸ்லையுமே தெர்மல் கேமரா அப்படிங்கிறது இருக்கும். இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு முக்கியமான தகவலை கண்டுபிடிக்கவும் உதவும். இது மூலயமா கீழே அவங்களுடைய வீரர்கள் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத இன்னுமே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அவங்க கிட்ட எதுவும் ஆயுதங்கள் இருக்கா, இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ மீட்பு குழுவில் உள்ள விமானங்களை பற்றி ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் அமெரிக்கா தங்களுடைய வீரர்களை மீட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்றைய வரைக்கும் ஏப்ரல் 5, 2026 வரைக்கும் ஒரே ஒரு நபரை மட்டும் மீட்டிருக்காங்க. இன்னொரு நபருக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிற போல தெரியல. அதாவது ஈரானை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு எந்த வித அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்காமல் இருக்காங்களா, இல்லை அவர் எதுவும் மக்கள் கிட்ட மாட்டி அங்கே அவங்க எதுவும் தாக்குதல் நடத்தி அவரை கொண்டுட்டாங்களா, இல்லை இது போல் ஒரு சில தகவல் அப்படிங்கிறது எதுவுமே பெரிதும் தெரியாமல் இன்றைய வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய தேடல் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள் இருக்கும். அந்த தேடலில் அவருடைய சிக்னல் எதுவும் கிடைக்கல, அவருடைய சைட்லேருந்து எந்த ஒரு GPS இது போல் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இது எதிரி நாட்டோட வான்பரப்பு, இங்கே ரிஸ்க் ரொம்ப அதிகம். ரொம்ப நாளைக்கெல்லாம் இவங்களால் தேடுதல் அப்படிங்கிறத நடத்த முடியாது. இந்த மிஷின் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று அவர் உயிரோடு இருந்தால் அவருக்கு நல்ல நேரம் எதுவும் வாய்ப்புகள் இருந்து அவர் ஈரான்லேருந்து அமெரிக்காவுக்கு வரதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவருக்கு கிடைச்சி அது போல் வரலாம். அப்படி இல்லைன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நடக்குதுன்னா ஈரானோட கைதியாக இந்த ஒரு ராணுவ வீரர் இருந்தான்னா
அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு போர் நிறுத்தம் நடக்கும்போது முக்கியமான டீல் என்னன்னா 2 சைட்லையுமே அவங்க கைது பண்ணி வச்சிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். அது மூலயமா அவர் சேஃபாக வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அவர் ரொம்ப கஷ்டம் அங்கே சர்வை பண்ணுறது. ஈரானுடைய மக்களுக்கும் யாருன்னு தெரியாமல் இருக்கிறதும் இல்லை தெரிஞ்சு அந்த மக்கள் யாரும் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பாதுகாப்பு கொடுக்கறது கூட மற்ற யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கன்ஃபார்ம் அவங்களுடைய அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அவர் மாட்டிப்பார். எப்படி மாட்டிக்கிட்டாலுமே ஈரானோட கைதியாக மாறுவார். அப்படி கைதியாக மாறினா போர் நிறுத்தம் நடந்துச்சுன்னா அவர் அந்த டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர இதற்கு வேற வழி எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னா அதற்குள்ள அவருடைய சிக்னல் அப்படிங்கிறது மீட்பு குழுக்கு ரிசீவ் ஆனிச்சுன்னா அவங்க மீட்டு எடுத்துருவாங்க. இது ரெண்டுத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான சந்தேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஈரானோட அரசாங்கத்தில் கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிற முழு தகவல் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு மாலை அப்படி இல்லை நாளைக்கு காலையில் நான் அந்த தகவலை உங்களுக்கு தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த F-15 ஈகிள் அப்படிங்கிற விமானம் ஈரானுக்கு எதுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற போல நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு விமானத்தை பற்றி நம்ம பார்க்குறோம்னா அதை பற்றி முக்கியமான தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஒரு பொது அறிவாக எடுத்துக்கலாம். இப்போ F-15 ஈகிள் அப்படிங்கிற விமானம் பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டுக்குள்ளே போகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் என்னென்ன தாக்குதல் நிகழ்த்தணுமோ அதை நிகழ்த்துமா. இதை இல்லாமல் பங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இராணுவ தளத்தையுமே தகர்த்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஒரு F-15 விமானத்தில் இருக்காம். இதை இல்லாமல் எதிரிகளோட ரேடார் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த இடத்த தாக்குதல் நடத்துமா. இதை இல்லாமல் எதிரிகளோட இராணுவ ஏவுகணை மையம் இருக்கும்ல அமைப்பு அந்த இடத்தையும் அடிக்குமா. அந்த இடத்தையும் இது வந்து கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு துல்லியமான குண்டு வீச்சு இதுகிட்ட இருக்குது அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது F-15 ஈகிளோட எதிரி நாட்டில் தாக்குதல் நடத்தும் போது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி இதே தன்னோட நாட்டை பாதுகாக்குதுன்னா 3 விஷயங்கள்ல இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஒன்று, எதிரி விமானங்கள் தன்னுடைய நாட்டுக்கு வந்துச்சுன்னா அதை இடைமறித்து அடிக்கிறதுல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுலையும் பெரிய சக்தி வாய்ந்ததான். இது இல்லாமல் வான்வழி பாதுகாப்பு, அது நம்ம போலீஸ் எப்படி நமக்கு இரவு நேரங்களில் பாதுகாப்பு தராங்களோ அதே போல் இது ஒரு குறிப்பிட்ட இடத்த சுற்றி வந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல எதுவும் பாதுகாப்பு இல்லாத போல இருந்துச்சுன்னா பயங்கரமான தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே போல் மீட்பு பணிக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது சேதமடைஞ்சு ராணுவ வீரர்களை தான் இப்போ மீட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஒரு பேடான டைமும் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த F-15 ஈகிளோட தாக்குதல் நடத்துறது எதிரி நாட்டில் எப்படி இருக்கும், அதை பாதுகாக்கிறது எப்படி, இது போல் ஒரு சில தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறத நம்ம முடிக்கலாம். அப்டேட் அப்படிங்கிறது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.